நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உழைக்கும் காலம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழில்முறைகள் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியவை. அவர் சிறுவயதில் மேய்ப்பு தொழிலில் இருந்து வியாபாரம், நிர்வாகம், சமூக சேவை, நீதித்துறையில் சிறந்த முன்மாதிரியாக விளங்கினார். இங்கே இன்னும் விரிவாக அவருடைய தொழில்முறைகள் பற்றிய தகவல்களை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் உழைத்துண்ணக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அந்த உணவு தான் சிறந்த உணவு என்று மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்தினார்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தொழில்களோ பற்பல. அவற்றை ஆராய்வோமாயின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப பருவத்தை அடைந்ததும் வியாபாரத்தை செய்ய விரும்பினார்கள். ஆகையால் வியாபாரம் செய்ய தனது பெரிய தந்தை அபூ தாலிபுடன் சிரியாவுக்கு சென்றார்கள். அவர்களின் நன்னடத்தையும் நட்பண்புகளும் பல திசைகளில் பரவத் தொடங்கியது. ஆதாரம் திருமிதி 3553. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் அனுப்பிய எந்த நபியும் ஆடு மேய்க்காமல் இருந்ததில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது நபி தோழர்கள் நீங்களுமா என்று கேட்டதற்கு ஆம் என்று கூறினார்கள். மக்காவாசிகளுக்கு கூலிக்காக ஆடு மேய்ப்பவனாக நான் இருந்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். ஆதாரம் புகாரி 2262. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் எந்த தொழிலும் செய்யவில்லை. எனினும் சாத் கிளைஞர் ஆட்டு மந்தை மீட்டதாக பல அறிவிப்புகளில் தெரிய வருகின்றது. அவ்வாறே மக்காவாசிகளின் ஆடுகளை மேய்த்து கூலிக்காக தானியங்களை பெற்று வந்தார். ஆதாரம் சஹீஹுல் புகாரி. வாலிபம் அடைந்தவுடன் ஆடு மேய்ப்பதை விட்டுவிட்டு சாம் இப்னு அபு சாம் அல் மக்ஜூமி என்பவருடன் இணைந்து வணிகம் செய்ய தொடங்கினார்கள். அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய தொழில் வணிகராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25வது வயதில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் வியாபார நோக்கத்துடன் ஷாம் சென்றார்கள். இது பற்றி இப்னு இஸ்ஹாக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், கதீஜா பின் குவைலித் சிறப்பு வளமிக்க பெண் வியாபார பெண்மணியாக திகழ்ந்தார். தனது வியாபாரத்திற்காக ஆட்களை வேலை கமர்த்தி அதில் கிடைக்கும் இலாபத்தின் ஒரு பகுதியை அவருக்கு தருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாய்மையும் நம்பகத்தன்மை போன்ற பண்புகளும் அன்னாருக்கு கேள்விப்பட்ட போது அவர்களை வரவழைத்து, எனது அடிமை மைசராவுடன் வணிக பொருட்களை எடுத்துக்கொண்டு ஷாமில் வணிகம் செய்து வர வேண்டும். மற்ற வணிகர்களுக்கு கொடுத்து வந்ததை விட சிறப்பான பங்கை நான் உங்களுக்கு தருகிறேன் என்ற கோரிக்கையை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முன்வைத்தார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் முடித்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாக வணிகம் செய்து பெரும் வருவாயுடன் மக்காவுக்கு திரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பண்புகள், உயர் சிந்தனை, பேச்சில் உண்மை, நம்பகத்தன்மை ஆகியவற்றினால் கவரப்பட்டார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கணவரை இழந்து பல குறைஷி தலைவர்கள் மனம் முடிக்க விரும்பிய போது அதனை மறுத்து வந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனக்கு ஏற்ற கணவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என முடிவெடுத்தார்கள். தனது எண்ணத்தை தனது தோழியான நபீசா பின் முஹப்பிஹ் இடத்தில் தெரிவித்தார். நபீசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரியப்படுத்திய போது அதை ஒப்புக்கொண்டார்கள். சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வியாபார முறையை நோக்கினால், சிறு வயதில் ஆடுகள் மற்றும் ஒட்டகங்களை மேய்ப்பதன் மூலம் மேய்ப்பு தொழிலால் தம் வாழ்க்கையை தொடங்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் அவர் கற்றுக்கொண்ட பண்புகளோ ஏராளம். கால்நடைகளை மேய்ப்பதில் பொறுமை அவசியம். இதனால் பொறுமையையும் பொறுப்புணர்ச்சியும் தனது உழைப்பால் வாழ முடியும் என்ற புத்துணர்ச்சி கிடைத்ததால் சுய போஷணத்தையும் எளிய வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டதால் தன்னிறைவும் எளிமையும் என உயர் குணங்கள் பல ஊடுருவின அவர் வாழ்வில். மட்டுமின்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணிகத்துறையில் மிகுந்த புகழ் பெற்றார். சிறு வயதிலிருந்தே அவர் மக்காவில் வியாபாரிகளுக்கு உதவினார். இதனால் பின்னர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வணிக நிர்வாகத்தை கவனித்தார். வணிகத்தில் பொய்யான வாக்குறுதிகளை தவிர்த்து நேர்மை, நம்பகத்தன்மை என்ற உயர் எண்ணமும், வியாபாரத்தில் ஏமாற்றம் செய்யாமல் வாடிக்கையாளர்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்து நீதி சமத்துவத்தையும் வெயில் மழை சூழ்நிலைகளில் வியாபாரம் செய்ய பயணித்து உழைப்பையும் பொறுமையும்
உன்னத வியாபார முறையை கையாண்ட இறையோனின் நேசத்துக்குரியவராவார். பங்காளி தொழிலில் ஈடுபட்டதோடு சமூக நலனை முன்னிலைப்படுத்தி வணிக இலாபத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு உதவிகரமாக செலவழித்த வள்ளல் இவர். தொழில் செய்வதுடன் மாத்திரம் நின்றுவிடாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழிலாளர்களின் உரிமையை உறுதியாக பாதுகாத்தார். இதனாலே தொழிலாளருக்கு கூலியை அவரது வியர்வை காயும் முன் கொடுக்க வேண்டும் என்று கூறி தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாக்க வழி ஏற்படுத்தினார். மேலும் தொழிலை மதித்து எந்த தொழிலையும் சிறப்பாக கருத வேண்டும் என்று, எந்த தொழிலாளரையும் கீழ்த்தரமாக பார்க்க வேண்டாம் என அறிவுறுத்தினார். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நியாயமான ஊதிய சம்பளமாக வழங்க வேண்டும் என்று பணியாளர்களிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் சமமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் விளக்கினார். அரசியல் மற்றும் நிர்வாகத்துறையில் தொழில்முறைகளை நோக்கி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதிமுறையுடன் நிர்வாகம் செய்து ஒரு சிறந்த தலைவராக விளங்கினார். மதீனா சட்டக்கோவையை உருவாக்கி நீதியான சட்டங்களையும் அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றிணைத்து ஒன்றுபட்ட சமூகத்தையும் மக்கள் தங்களை சரிவர போஷிக்க உரிய வழியான தன்னிறைவு பொருளாதாரத்தோடு நீதி, சமத்துவம், பொறுப்பு நிறைந்த ஒழுக்கமான நிர்வாக முறையுடன் கூடிய சமூக சேவையுடன் இணைந்த பொருளாதாரம் என அவர்களின் நிர்வாக உத்திகளோ அபூர்வமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழிலில் ஈடுபடும் ஒவ்வொருவரும் சமூக நலனை முன்னிலைப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தி ஏழைகளுக்கான உதவித்தொகையை வணிக லாபத்தில் ஒரு பகுதியை வழங்க வேண்டும் என்றும், ஏழைகள் வேலை செய்து தங்களை நிலைநிறுத்தி வாழ உழைப்பின் முக்கியத்துவத்தையும், வட்டி அடிப்படையிலான வணிகத்தை எதிர்த்து வட்டி கொடுப்பனவால் ஏழைகள் அதிக சுரண்டப்படுவதையும் தடுத்தார். போர்த்துறை மற்றும் பாதுகாப்பு தொழில் முறைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்த்துறையில் தலைமைத்துவம் மேற்கொண்டு நீதி மற்றும் மனிதாபிமானத்தை நிலைநாட்டினார். இவரது போர்த்துறையிலான தொழில் நெறிமுறைகளோ பேச்சுவார்த்தை மூலம் சிக்கல்களை தவிர்த்து போரை தவிர்ப்பதையும், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் மேற்கொள்ளாத மனிதாபிமான போர் நடைமுறைகளையும், யுத்தத்தை தவிர்த்து சமாதானமும் என்று போர்த்துறையில் தொழில் நெறிமுறைகளை அழகாக கையாண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழில்முறைகளை அடிப்படையாக கொண்டு நாம் பின்பற்ற வேண்டிய முக்கிய தொழில் நெறிமுறைகளோ ஏராளம். எந்த தொழிலும் உண்மை தன்மையை பின்பற்ற வேண்டும் என்ற நேர்மையும், தொழிலாளர்களின் உரிமைகளை மதிக்க வேண்டும் என்ற நீதி பண்பும், உழைப்பை மதித்து எந்த தொழிலும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற மனப்பாங்கும், சமூக நலனை முன்னிலைப்படுத்தி தொழிலில் இலாபத்துடன் சமூகத்திற்கு பயன்படும் செயல்களை செய்ய வேண்டும் என்ற சமூக தொண்டின் அவசியத்தையும், அறம், தர்மம், பொறுப்பு என அந்நாளாரின் அத்தனை நெறிமுறைகளும் நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டிய நன்னெறிகளாகும்.